Hey guys, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோல 10 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளானது தான். பட் 10 ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபங்க்ஷன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட். ஸோ கவுண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. கவுண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் வேல்யூ எங்கெல்லாம் நியூமெரிக்கல் வேல்யூ இருக்கோ அதை டோட்டலாக நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத கவுண்ட் பண்ணோம். அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா என்னுடைய செல்லை கிளிக் பண்ணியாச்சு. கவுண்ட். ஓகே. கவுண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து டைப் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் இது இருக்கும். கவுண்ட் ஏ, கவுண்ட் பிளாங்க்கு, கவுண்ட் இஃப் சொல்லிட்டு இதில் சில இதுங்க மட்டும் பார்க்கலாம். இப்போ கவுண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டாச்சு. தென் ஐ ஜஸ்ட் செலக்ட் மை என்டையர் ரேஞ்ச், க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். ஸோ 4 டைம்ஸ் நியூமெரிக்கல் வேல்யூ வந்திருக்கு. இப்போ இன்கேஸ் இதில் ஒரு வேல்யூ இல்லைனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இது வந்து கவுண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஏ. ஓகே. கவுண்ட் ஏ அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னீங்கன்னா irrespective ஆஃப் எனிதிங் பட் ஒன்லி எக்ஸெப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா blank. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஏ அப்படிங்கிறத பார்க்கலாம். கவுண்ட் ஏ நான் வந்து என்டையராக என்னுடைய ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். ஸோ இப்போ வந்து 6 3 4 5 6. ஓகே. irrespective ஆஃப் எனிதிங் பட் ஒன்லி வந்து அது வந்து விட்டது வந்து பார்த்தீங்கன்னா blank மட்டும்தான். ஸோ இது வந்து கவுண்ட் ஏ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மேக்ஸ். ஓகே. மேக்ஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது ஈக்குவல் டு மேக்ஸ் என்னுடைய ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். ஸோ இதுதான் என்னுடைய மேக்ஸ் வேல்யூ. இப்போ இன்கேஸ் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு $15,000 மாற்றணும் அப்படின்னோம்னா ஸோ திஸ் இஸ் மை மேக்ஸ் வேல்யூ. பட் இதிலே வந்து இப்போ எனக்கு வந்து யார் வந்து அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்கா, என்னுடைய சேல்ஸ் பர்சன் யார் அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட் இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபார்முலா நம்ம வந்து நெஸ்டட் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ், மேட்ச் அண்ட் மேக்ஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எ வேல்யூ ஆர் ரெஃபரன்ஸ் ஆஃப் த செல். ஓகே. இன்டர்செக்ஷன் ஆஃப் ஏ பர்டிகுலர் ரோ அண்டு காலம். அதாவது இன்டர்செக்ஷனில் எந்த வந்து கிராஸ் பண்ணி நிற்கிதோ அந்த இன்டர்செக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புல் பண்ணி கொடுக்கும். இதுதான் இண்டெக்ஸு. இண்டெக்ஸ் நான் வந்து டேப் அடிக்கிறேன். இண்டெக்ஸ் ஃபார்ம்லாம் போட்டாச்சு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 இது கேட்கும். இப்போ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா அரே, ரோ நம்பர், காலம் நம்பர் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். கிளிக் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அரேங்கிறது என்ன, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குரூப் ஆஃப் ரேஞ்சிலேருந்து எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த இடத்துல இப்போ ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போது இந்த தான் என்னுடைய ரேஞ்ச் கரெக்டாக. ஸோ இப்போ வந்து ஜான், மேரி, டேவிட், லிசா. ஸோ இந்த 4 பேர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரோ நம்பர்னு கண்டுபிடிக்கணும். இந்த ரோ நம்பர் என்ன, நம்மளுடைய மேக்ஸ் வேல்யூ தான். அந்த மேக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னீங்கன்னா இப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் யூஸ் பண்ணணும். இப்போ அந்த மேட்ச் யூஸ் பண்ண இடத்துல இது கரெக்டாக அந்த மேட்ச்லேயே கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுடைய மேட்ச் ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டுக்கு போயிடும். ஸோ இங்கே நம்மளுடைய லுக்கப் வேல்யூ என்ன, என்னுடைய மேக்ஸிமம் வேல்யூ தான் நான் லுக்கப் பண்ண போகிறேன் இந்த இடத்துல கரெக்டாக. அப்போது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ், இப்போ என்னுடைய ரேஞ்சை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இது என்னுடைய மேக்ஸ் வேல்யூ இங்கே நான் ஃபைன் பண்ணணும் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வேல்யூ எங்கே நான் ஃபைன் பண்ண போகிறேன், என்னுடைய இந்த ரேஞ்சில் தான் நான் வந்து ஃபைன் பண்ண போகிறேன் கரெக்டாக. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸ் வேல்யூ என்ன, எனக்கு $5,200 இங்கே ஆன்சர் வந்துருச்சு. இதனுடைய வந்து மேட்ச் டைப் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0. கிளிக் ஓகே பண்ணி தென் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபார்முலா வந்து ஆட்டோமேட்டிக் கரெக்ட் பண்ணுவான்னு கேட்கு, எஸ்ன்னு கொடுத்துறேன். இப்போ வந்து லிசா, அதாவது இண்டெக்ஸ், மேக்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் பண்ணியிருக்கிறோம் லிசா. இப்போ இன்கேஸ் வந்து இந்த வேல்யூ வந்து நான் வந்து $50,000 மாற்றுறேன். ஸோ இது வந்து என்னுடைய மேக்ஸிமம் சேல்ஸ் பண்ண பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா டேவிட். இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அனதர் ரேஞ்சில் இருக்கிற வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புல் பண்ணிக்கலாம். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ரொம்ப சிம்பிள் தான். மினிமம் டைப் பண்ணுறேன். தென் என்னுடைய ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணுறேன். க்ளோஸ் தி ப்ராக்கெட், கிளிக் என்டர். இந்த சேம் எப்படி நம்ம வந்து இங்கே இண்டெக்ஸ் ஃபார்முலா போட்டோமோ அதே போல் தான் மினிமம்க்கும். இஃப் யூ நோ த ஃபார்முலா தென் புட் இட் இன் த கமாண்ட், தென் ஐ வில் செக் இட். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் இஃப்க்கும் நம்ம வந்து ஏபி ஆவரேஜ். ஓகே. ஆவரேஜ் இஃப் இங்கே இருக்குது டேப். இப்போயுமே நான் என்ன பண்ணேன்னா எஃபெக்ட் சிம்பிள் என்னுடைய ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு என்ன கேட்குது அப்படின்னம்னா எந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்க்கணும். இப்போது என்னுடைய ரேஞ்ச் என்ன, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் இருக்கிறத தான் நான் வந்து பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேத் சயின்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அது வந்து ஒரு பக்கெட் மாதிரி போட்டு வச்சுக்கிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னுடைய க்ரைட்டீரியா என்ன, சயின்ஸ் தான் என்னுடைய க்ரைட்டீரியா. இதில் வந்து எங்கெல்லாம் சயின்ஸ் இருக்கோ அதுதான் என்னுடைய க்ரைட்டீரியா. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ரேஞ்ச் எதுலேருந்து எடுக்க போகிறோம், இந்த இடம் தான் என்னுடைய ஆவரேஜ் ரேஞ்சு.
தென் என்னுடைய ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 91. ஃபார்முலா ரிசல்ட் வந்து 91. கிளிக் ஓகே. சிம்பிளான ஒரு இது. இப்போ மேபி நீங்கள் வந்து செக் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்ம சயின்ஸ் தானே செலக்ட் பண்ணியிருக்கோம். தென் நான் என்ன பண்ணுறேன்னா சயின்ஸை மட்டும் எடுக்கிறேன். இப்போது இதனுடைய ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே 91. ரொம்ப சிம்பிள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இஃபிஸ். ஏன்னா வந்து இப்போ வந்து முதல்ல ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம் ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறதுக்கு. பட் இங்கே வந்து மல்டிபிள் க்ரைட்டீரியா இருக்குது. கரெக்ட். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஈக்குவல் டு ஆவரேஜ் இஃபிஸ். கரெக்டாக ஆவரேஜ் இஃபிஸ். இப்போயுமே வந்து நான் வந்து எஃப்எக்ஸ் மேலே கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரேஞ்ச் என்ன, எனக்கு வந்து இங்கேருந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னுடைய அரே தென் அங்கே வந்து எந்த க்ரைட்டீரியா ரேஞ்ச் க்ரைட்டீரியா ரேஞ்ச் செலக்ட் பண்ணிப்போம், க்ரைட்டீரியா செலக்ட் பண்ணியிருப்போம், தென் என்னுடைய வேல்யூ செலக்ட் பண்ணிப்போம். பட் இங்கே வந்து ஃபஸ்ட்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவை செலக்ட் பண்ணுறோம். தென் என்னுடைய க்ரைட்டீரியா ரேஞ்ச் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்குது. கிளிக் பண்ண உடனே க்ரைட்டீரியா 1 வந்திருக்கு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னுடைய சப்ஜெக்ட். ஓகே. என்னுடைய சப்ஜெக்ட் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ என்னுடைய க்ரைட்டீரியா என்ன, ஃபஸ்ட்டு என்னுடைய சப்ஜெக்ட். ஓகே. தென் என்னுடைய க்ரைட்டீரியா 2. முதல்ல க்ரைட்டீரியா இப்போ ஆவரேஜ் இஃப்பில் ஒரே ஒரு க்ரைட்டீரியா தான் யூஸ் பண்ண முடியும். பட் இஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் யூஸ் மல்டிபிள் க்ரைட்டீரியா. அரௌண்ட் 255 நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே. அவ்வளோ நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். தென் க்ரைட்டீரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10th. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய ரேஞ்சு. தென் இதில் நம்ம வந்து பார்க்க விரும்புகிறது என்னென்னா என்னுடைய 10th. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் இந்த ஸ்பெசிஃபிக் மேத் தென் 10த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 88. ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் இஃப். சம் இஃப்புமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா. இப்போ வந்து பாருங்கள் ஈக்குவல் டு சம் இஃப். ஓகே. சம் இஃப் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கேட்குது, ரேஞ்சு கேட்குது. ரேஞ்ச் என்ன, என்னுடைய க்ரைட்டீரியா இங்கே கேட்டகரி க்ரைட்டீரியா லிட்டில் பிட் கன்ஃபியூஸ்ட். ஓகே. இப்போ என்னுடைய ரேஞ்சை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே இப்போ ஓகே சாரி நம்ம வந்து இப்படி போகலாம். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே. தென் எஃபெக்ட் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ரேஞ்சு. ஓகே. என்னுடைய ரேஞ்சை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே வந்து பக்கெட்டில் போயிடுச்சு. தென் என்னுடைய க்ரைட்டீரியா என்ன, எலக்ட்ரானிக்ஸ் தான் என்னுடைய க்ரைட்டீரியா. இப்போ என்னுடைய சம் ரேஞ்சு. என்னுடைய சம் ரேஞ்சு செலக்ட் பண்ணிவிட்டேன். இதுவுமே பக்கெட்டில் போயிடுச்சு. என்னுடைய சம் இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது எலக்ட்ரானிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் நமக்கு 26,300. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ரிசல்ட்டு. கிளிக் ஓகே. இதுதான் ரிசல்ட். மேபி இஃப் யூ வாண்ட் டு செக் யூ கேன் செக் இட். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் நம்ம வந்து செக் பண்ணோம் அப்படின்னம்னா எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் எடுக்கிறேன். தென் செக். இது வந்து பார்த்திங்கன்னா 26,300. சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம் இஃபிஸ். ஓகே. சூப்பர். ஈக்குவல் டு சம் இஃபிஸ். ஓகே. என்னுடைய ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃபஸ்ட்டு என்ன கொடுக்கணும், சம் ரேஞ்சு கொடுத்துடணும். நல்லா இஃப்புக்கும் இஃபிஸ்க்கும் இதாங்க டிஃப்ரெண்ட். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட்டு என்னுடைய க்ரைட்டீரியா ரேஞ்சு. இப்போ என்னது, என்னுடைய கேட்டகரியை வந்து நான் வந்து சூஸ் பண்ணுறேன். இந்த கேட்டகரியில் எனக்கு என்ன வேணும் அப்படின்னீங்கன்னா ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ் வேணும். தென் க்ரைட்டீரியா ரேஞ்ச் 2. இப்போ என்னுடைய ரீஜியனை வந்து நான் வந்து அரே பண்ணுறேன். என்னுடைய பக்கெட் எல்லாமே போட்டாச்சு. என்னுடைய ரீஜியனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ க்ரைட்டீரியா 2 என்ன இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14,700. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். தென் கவுண்ட் இஃப். ஓகே. இப்போ வந்து கவுண்ட் இஃப்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்து எவ்வளோ டைம் வந்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு கவுண்ட் இஃப். ஓகே. கவுண்ட் இஃப். அகைன் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய ரேஞ்ச் என்ன, இதுதான் என்னுடைய ரேஞ்ச். இதில் என்னுடைய க்ரைட்டீரியா என்ன, இதுதான் என்னுடைய க்ரைட்டீரியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் வந்திருக்கும். ஆனால் அதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். தென் ட்ராப் டவுனில் கிளிக் பண்ணுறேன். எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் எடுக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6 டைம்ஸ் வந்திருக்கும். ஓகே. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கவுண்ட் இஃபீஸ். கவுண்ட் இஃபீஸில் இதில் ஒரு சின்ன ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா வந்து இப்போ வந்து கேட்டகரி இருக்குது, மந்த் வந்து 3ன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். பட் இது எப்படி 3ன்னு எடுக்கிறது, நம்மளால் வந்து இது டேட்டில் இருக்குது. கரெக்ட். இது வந்து நம்மளால் 3ங்கிறத எப்படி பிரிக்கிறது அப்படின்னா இதுவுமே ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. இப்போ வந்து மந்த். ஓகே. மந்த்ன்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு தென் உங்களுடைய டேட்டை செலக்ட் பண்ணி அதான் சீரியல் நம்பர் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து மந்த் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக பிரிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கவுண்ட் இஃபீஸ் போடலாம். கவுண்ட் இஃபீஸ். தென் என்ன வந்து என்னுடைய எஃபெக்ட் சிம்பிள் கிளிக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து க்ரைட்டீரியா ரேஞ்ச். ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா ரேஞ்ச் என்ன, இதான் என்னுடைய க்ரைட்டீரியா ரேஞ்ச். இப்போது என்னுடைய க்ரைட்டீரியா ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன, எலக்ட்ரானிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அடுத்த க்ரைட்டீரியா ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மந்த்து. தென் இதில் வந்து என்னுடைய மந்த். ஓகே. தென் இது வந்து 3 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஃபைன் பண்ணிக்கலாம்.
ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏன்னா இதுதான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் பி சேஃப். பை பாய்.